வணக்கம். ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு ஸ்டாக் டிப்ஸ் தேவையில்லை, ரெக்கமெண்டேஷன்ஸ் தேவையில்லை. ஆனால் ஒரு நல்ல டூல் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டார், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டாராக இருக்கீங்க, இல்லை நான் ஒரு டெய்லி இன்ட்ராடே ட்ரேடர், யாராக இருந்தாலும் இந்த டூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம், டே ட்ரேடிங்க்கான ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 வெப்சைட் சாஃப்ட்வேர் டூல்ஸு, இதில் ஃப்ரீ வெர்ஷன் மட்டுமே பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேரோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு இல்லை. இது ஒரு கம்ப்ளீட்டாக எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன், அதாவது ஜூலை 1 ஆன்லைன் வெபினார் செஷன் இருக்குது. ஜூலை 4 டைரக்ட் ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரமில் நடக்குது. இந்த 2 ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2வது அல்கோ ட்ரேடிங் பற்றும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் வெபினாரில். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முதல் சாஃப்ட்வேர் நம்ம ஸ்க்ரீனர் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வெப்சைட். ஸ்க்ரீனர் அப்படின்னு போட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே இந்த வெப்சைட் வரும். அதில் நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி லாக்இன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எல்லா சாஃப்ட்வேர்லேயும் அவங்க ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு சில கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு தேவைப்படாது. மேபி நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா நான் ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மட்டுமே இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. அந்த கம்பெனியோட க்ரோத், அதாவது ரெவன்யூ எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு கடந்த 5 வருஷத்தில், ப்ராஃபிட் எவ்வளோ க்ரோ ஆகுது, ஆர்ஓஇ என்ன, கம்பெனியோட ஆர்ஓஇ என்ன, ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது, இதை பற்றின கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, கடந்த 5 வருஷத்தில் ரெவன்யூ க்ரோத் 15% மேலே, அதாவது ப்ராஃபிட் க்ரோத்னு கூட எடுத்துக்கலாம், 15% மேலே ப்ராஃபிட் க்ரோத் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனி கடன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனியை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கும் இந்த சாஃப்ட்வேர், இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ட்ரெண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனரில் இருக்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன் சிமிலராகவே இதுலேயும் அவைலபிள் இருக்குது. இதை தாண்டி ஸ்டாக் ஸ்க்ரீனர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் அனலிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, அனலிஸ்டோட ஃபோர்காஸ்டிங் டேட்டா, ஷேர் ஹோல்டிங் சேஞ்சஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்சைடர் பையிங், கம்பெனியில் இன்சைடர் பையிங் நடக்குது அப்படின்னா அது இந்த வெப்சைட் மூலயமா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சூப்பர் ஸ்டார்ஸோட போர்ட்ஃபோலியோவும் ட்ரெண்ட் லைன் வெப்சைட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். 3வது டிக்கர் டேப். இந்த டிக்கர் டேப் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கான ஒரு டூல். 2வது, இது ஸ்டாக் மார்க்கெட், நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின கம்ப்ளீட் அனாலிசிஸும் இந்த டிக்கர் டேப்ல இருந்து எடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ், பீர் கம்பேரிசன், ஃபோர்காஸ்ட், அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் செக்லிஸ்ட்டும் நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது சார்ட் இங்க் அப்படின்ற வெப்சைட். இந்த எல்லா வெப்சைட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எது உங்களுக்கு ஷூட் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் ஸ்கேனர் வந்து நீங்கள் சார்ட் இங்க்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 2000 கம்பெனிஸ்க்கு மேலே ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இல்லை லைவ் மார்க்கெட் டேட்டா, இன்னைக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன, ஒரு வருஷத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ், ஒரு வருஷத்தோட லோ உடைச்சிருக்கிற ஸ்டாக்ஸ், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சார்ட் இங்க் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ப்ரீ டிஃபைன் ஃபார்முலா நீங்களே கிரியேட் பண்ணி அந்த ஃபார்முலா பேஸ்டு ஃபில்டர், ஸ்டாக் ஃபில்டர்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜ் ஸ்கேனர் இருக்குது, பிரேக் அவுட் ஸ்கேனர்ஸ் இருக்குது, வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்கேனர்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் ஸ்கேனர்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதையே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். ட்ரேடிங் வியூ, இன்னைக்கு இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்கிற ஒரு டெக்னிக்கல் டூல் அப்படின்னா அது ட்ரேடிங் வியூ சொல்லலாம். இது வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக செப்பரேட்டாகவும் சார்ட் சாஃப்ட்வேராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய புரோக்கரோட டைப் வந்து ட்ரேடிங் வியூ மூலயமா நம்ம மொபைல் அப்ளிகேஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். கேண்டில்ஸ்டிக் சார்ட், இண்டிகேட்டர்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸு, ஃபிபோனாக்கி, டிராயிங் டூல்ஸ், இந்த மாதிரி அட்வான்ஸ், பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங் வியூ மூலயமா யூஸ் பண்ணலாம். இது ஸ்டாக் புரோக்கரோட இன்டெகிரேட் பண்ணி அது மூலயமாவும் நிறைய சிக்னல்ஸை வந்து நம்ம இந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி மூலயமா எடுத்துக்கலாம். ஸ்டாக் எட்ஜ்ன்றது ஒரு டேட்டா அனாலிட்டிக் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். செக்டார் ரொட்டேஷன்,
எஃப்ஐஐ டிஐயோட டேட்டா டெய்லி ஈக்விட்டி மார்க்கெட் எஃப்என்டோவில் என்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, டெலிவரி டேட்டா என்ன, வால்யூம் அனாலிசிஸ், டெக்னிக்கல் ஸ்கேன்ஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். மணி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு வெப்சைட் நம்ம moneycontrol.com போட்டு எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. மணி கண்ட்ரோல் போலவே என்டிடிவி ப்ராஃபிட் இருக்குது, இடி மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் கோட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் வெப்சைட்டு ரொம்ப பாப்புலரான இந்தியாவில் அதிகமாக பிகினர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இம்மிடியேட்டாக உடனுக்குடன் வர நியூஸை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட மாடல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரிசல்ட்டு, ஏர்னிங்ஸ் அப்டேட்டு, கம்பெனி சிஇஓஸோட இன்டர்வியூஸ் இதெல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த 2 வெப்சைட் வந்து NSEindia.com, BSE India. இந்த 2 வெப்சைட் NSE இந்தியாவும் BSE இந்தியாவும் இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். BSE வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாகவே நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதில்ல. பட் அதில் நிறைய நான் செப்பரேட்டாக BSEindia.comல வெப்சைட்டில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் செப்பரேட் வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த 2 வெப்சைட்டில் வந்து லைவ் மார்க்கெட் டேட்டா, ஆப்ஷன் செயின், பல்க் டீல், பிளாக் டீல்ஸு, கார்பரேட் ஃபைலிங்ஸ் இதெல்லாமே NSEலேருந்து ரிசீவ் பண்ணலாம். அதே போல் BSEல பார்த்தீங்கன்னா கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், ஷேர் ஹோல்டர் நோட்டீஸ், சர்க்குலர்ஸ், போர்ட் மீட்டிங்ஸ் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சிட்டஹார் இது வந்து ஐபிஓக்காகவே இருக்கக்கூடிய ஒரு டெடிகேட்டட் வெப்சைட். ஐபிஓ டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, என்னென்ன ஐபிஓஸ் அப்கமிங்கில் இருக்குது, பாஸ்ட் ஐபிஓ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பாஸ்ட் ரெக்கார்டு என்ன, டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிற ஐபிஓஸ் என்ன, ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிற ஐபிஓஸ் என்ன, நீங்கள் கடந்த 5 வருஷத்தில் இயர் செலக்ட் பண்ணி அந்த இயரில் என்னென்ன ஐபிஓஸ் வந்திருக்குன்றதையும் ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். வேல்யூ ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸுக்கான ரொம்ப ஒரு முக்கியமான டூல் அப்படின்னு சொல்லலாம். ஃபண்ட் ரேட்டிங்ஸை தெரிஞ்சுக்கலாம், ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கலாம், போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ், கேட்டகரி கம்பாரிசன், ரிஸ்க் மெட்ரிக்ஸ் இதெல்லாமே வேல்யூ ரிசர்ச்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டிஜோரி ஃபினான்ஸ், பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், காம்படிட்டர்ஸ், கம்பெனி ரெவன்யூ சோர்சஸ், செக்டார் ட்ரெண்ட் இதெல்லாமே நீங்கள் டிஜோரி ஃபினான்ஸ்லேருந்து இதில் ஒரு கிராஃபிக்கல் கம்பேரிசன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நம்ம பார்க்கலாம். அடுத்தது இதில் சென்சிபிள் ஆப்ஷன் ட்ரேடருக்காகவே இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இதில் சென்சிபிள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ஷன் செயின் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணி பிரேக் ஈவனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பிஎஃப் சார்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எல்லாமே இதில் வந்து நமக்கு கிரீக்ஸ் அனாலிசிஸும் சென்சிபிள் மூலயமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் ட்ரேடருக்கு இதை செக்ரிகேட் பண்ணோம்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர், டிக்கர் டேப், ட்ரெண்ட் லைன், டிஜோரி ஃபினான்ஸ் யூஸ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வேல்யூ ரிசர்ச், மணி கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடர்ஸ் சார்ட்டிங், ட்ரேடிங் வியூ, ஸ்டாக் எட்ஜ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்சிபிள், NSEindia.com யூஸ் பண்ணலாம். ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் சிட்டஹார் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ், அதாவது ஒரு நியூஸ் வந்தால் அதை உடனுக்குடன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மணி கண்ட்ரோல், இடி மார்க்கெட், என்டிடிவி ப்ராஃபிட் இந்த வெப்சைட்ஸ் மூலிமா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் புதன்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு, ஆஃப்லைன் டைரக்ட் ட்ரைனிங் செஷன் சென்னையில் தாம்பரமில் நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த 2 லிங்க்கும் நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.